ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் சண்டே பார்த்திங்கன்னா ஹால்டன் கவுண்டி ரயில்வே மியூசியமுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1.25 மணி நேரங்க. போகிற வழியெல்லாம் ஃபால் கலர்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஃபால் கலர்ஸ் பார்க்குறதுக்காக நெக்ஸ்ட் வீக் போகிறோம். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெயின்ஸு அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்காக அந்த செட்டப்பில் குட்டி குட்டி ட்ரெயின்ஸ் மாதிரி வச்சு உள்ளே போய் விளையாடுற மாதிரியும் நிறையா விஷயங்கள் வச்சுருந்தாங்க. நாங்கள் மொத்தம் 3 ஃபேமிலி போயிருந்தோங்க. நாங்கள் முன்னாடியே போய் ரீச் ஆகிட்டோம். அதனால் குழந்தைகளை கூப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தோம் அந்த ஏரியாலெல்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் கூப்பிட்டு போனாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் போல் கூப்பிட்டு போய் அங்கே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் எவ்ரி ½ ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வரும், நம்ம ஏறி வந்துக்கலாம். இதுக்கு அடல்ட்ஸுக்கு $25, கிட்ஸு 3+க்கு பார்த்திங்கன்னா $13 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, ரைடு வந்து பெருசாக இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர் தான். மித்தபடி நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெயின்ஸு அந்த காலத்தில் யூஸ் பண்ணது அண்ட் எப்படியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்ட்டு அந்த ட்ரெயினில் வச்சுருந்தது அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு இடம் இறக்கி விட்டாங்கன்னு, அங்கே தான் இறக்கி விட்டு திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த காலத்தில் எடுத்த பிக்சர்ஸு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. டிக்கெட் ஆஃபீஸ் எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே புதுசாக நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் ஒரு ஷெட்டுக்குள்ளே நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் இதெல்லாம் 1930, 42s அந்த மாதிரி காலத்தில் ட்ரெயின் யூஸ் பண்ண ட்ரெயினே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. சீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு ட்ரெயினும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்தது. நிறைய பேசஞ்சர்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஹார்ஸ் வச்சுட்டு குதிரை வச்சுட்டு போகிற மாதிரியான இது கூட இருந்தது. 1920 அந்த காலகட்டத்தில் இருந்ததெல்லாம் கூட இருந்துச்சு. பாருங்கள், ரூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, ரூட் மேப்பு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் மில்டனில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோங்க. இந்தியன் குசைன் தான். போயிட்டு லஞ்சு எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. அங்கே போயிட்டு குழந்தைகளெல்லாம் விளையாட வச்சுட்டு நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும் ஒரு 3 பேருங்க ட்ரெயில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலான்ட்டு போனோம். நல்லா இருந்தது அங்கே பார்க்குறதுக்கு. அது ஃபால் கலர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா, நல்லா இருந்துச்சு.